இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் பலன்கள் இந்த சூரிய கிரகணத்துல யாருன்னு கேட்டா கன்னிராசி நண்பர்கள் தான். பயங்கரமான பலன்கள் நடக்கும். அதாவது இதெல்லாம் நமக்கு நடக்குமான்னு நம்ம வந்து கனவுல கூட நினைச்சு பார்க்கல சார் நான் அப்படின்னு சொல்ற மாதிரி பெரிய பெரிய மேடைகள் இறக்கக்கூடிய வாய்ப்புகள், பெரிய ஒரு வேலை வெளிநாட்டுல கிடைக்கிறது அசாத்தியமா இருக்கும். அதாவது கன்னிராசி நண்பர்களுக்கு பிரம்மாண்டமா இருக்கும். காலபுருஷனுக்கு லாபஸ்தானம். கன்னிராசி வந்து பாத்தீங்கன்னா அது 6ஆம் இடமா இருக்கும். 6, 11 கூடிய பாவகங்கள் பொதுவாகவே வந்து அகிலமும் வெல்லக்கூடிய ஒரு பிராப்தம். அந்த சூரிய கிரகணத்துல அவ்வளவு பலமா இருக்கும். அடுத்ததா இருக்கக்கூடிய ராசினியர்கள் பார்த்தீங்கன்னா கன்னிராசி. இந்த கன்னிராசிக்கு வந்து சூரிய கிரகணம் என்ன மாதிரியான நன்மைகள்லாம் செய்ய போகுது? இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் பலன்கள் இந்த சூரிய கிரகணத்துல யாருன்னு கேட்டா கன்னிராசி நண்பர்கள் தான். பயங்கரமான பலன்கள் நடக்கும். அதாவது இதெல்லாம் நமக்கு நடக்குமான்னு நம்ம வந்து கனவுல கூட நினைச்சு பார்க்கல சார் நான் அப்படின்னு சொல்ற மாதிரி பெரிய பெரிய மேடைகள் இறக்கக்கூடிய வாய்ப்புகள், ஏறக்கூடிய வாய்ப்புகள், பெரிய பெரிய ஹோட்டல், பெரிய பெரிய தர்பார்கள்லாம் நம்ம போய் பார்க்கறது, பெரிய பெரிய அரசியல்வாதியெல்லாம் நம்ம பார்க்கறது. நானே நினைக்கல கேஸ்ல ஜெயிப்போன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் மொமெண்ட்ல ஜட்ஜு மாறினா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது. பெரிய பெரிய அவார்டு, ரிவார்டு, ரெகக்னிஷன்லாம் வருது. 85 பேர் கண்ணில பிறந்த நபர்களுக்குலாம் இப்ப பத்மஸ்ரீ அவார்டு வரும், பத்ம விபூஷன், கலைமாமணி அவார்டு, தமிழ்நாடு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அவார்ட்ஸ். நிறைய பேருக்கு வந்து டாக்டரேட் பட்டம், டிசி சப்மிட் பண்ண அதுல ஜெயிக்கிறது, கோர்ட்டு கேஸ்ல ஜெயிக்கிறது, கல்யாண மண்டபம் கைக்கு வர்றது, ஹாஸ்பிட்டல் கைக்கு வர்றது, ஹாஸ்பிட்டல் கட்டுறது, பெரிய ஒரு வேலை வெளிநாட்டுல கிடைக்கிறது அசாத்தியமா இருக்கும். அதாவது கன்னிராசி நண்பர்களுக்கு பிரம்மாண்டமா இருக்கும். எல்லாத்துலயுமே ஜெயிக்கக்கூடிய பிராப்தம். காலபுருஷனுக்கு லாபஸ்தானம். கன்னிராசி வந்து பாத்தீங்கன்னா அது 6ஆம் இடமா இருக்கும். 6, 11 கூடிய பாவகங்கள் பொதுவாகவே வந்து அகிலமும் வெல்லக்கூடிய ஒரு பிராப்தம். அந்த சூரிய கிரகணத்துல அவ்வளவு பலமா இருக்கு. அது குருவுடைய பார்வை பலத்தில் இருக்குன்னா நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். இவ்வளவு பெரிய ஆளுகளை நம்ம பார்ப்போமா, இவ்வளவு பெரிய ஆளுகளை நம்ம போய் பார்த்து மீட் பண்ணி நம்ம வேலையை சொல்லி முடிக்க முடியுமா? என்ன பெரிய அனுகிரகம்னா இவரை வந்து எதிர்க்கிறதுக்கு ஆளே இல்லை, அதனால நீங்க தான் ஜெயிப்பீங்கிற லாபம் போயிடும். அந்த அளவுக்கு போஸ்டிங்லாம் வருமா நிறைய பேருக்கு. அரசியல்வாதி மட்டும் கிடையாது, சும்மா நம்ம சாதாரண மீடியாவில் இருக்கிற ஆள் கூட டக்குன்னு தூக்கி எலிவேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. மேனேஜரா ப்ரொமோட் ஆயிடுவான். சாதாரண ஆளா இருப்பான், கேமராமேன் அதான் மேனேஜர் நீ தான் போய் கலக்குன்றவாங்க. அதனால நிறைய கோவில்களுக்கெல்லாம் இவங்க பக்கத்துல என்ன கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணுவாங்க, நிறைய தான தர்மங்கள் பண்ணுவாங்க. அப்பா தாத்தா முத்தாத்தாவோட சொத்துக்கள்லாம் வரும். செம்மையா இருக்கு. கன்னிராசி நண்பர்கள் ஒரு 2 விஷயம் மட்டும் நெகட்டிவ் இருக்கு. அதாவது வயிறு அடி வயிற்றுல சின்ன பிரச்சனை, அஜீரண கோளாறுனால ஏற்படக்கூடிய பாதிப்பு, இல்லை ஃபுட் பாய்சனிங், லோவர் பேக் இல்லை பிரச்சனை. அத்தை அல்லது சித்தி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிற மாதிரி வரும். இதுதான் மெயினா நீங்க பாத்துக்கணும். மற்றபடி உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஜாம் இருப்பீங்க இந்த சூரிய கிரகணம். சூப்பர் சார். அதாவது தொட்டதெல்லாம் துலங்குன்ற மாதிரி கன்னிராசிக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, ஒரு சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். நீங்க இந்த டைம்ல சூரிய கிரகணம் டைம்ல ஏதாவது பிரச்சனைகளை அவங்க சந்திக்க போடுமா? பிரச்சனைனா நான் சொல்ல தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்தாலும் செட்டில் ஆகும் தான் சொல்ல வரேன் நான். அதுல இருந்து தற்காத்து கொள்ளலாம். எப்படின்னா கோதுமையில ஒரு ஹல்வா மாதிரி, கோதுமையில ஒரு ஸ்வீட் அது பண்ணி வந்து நீங்க சுவாமிக்கு சிவபெருமானுக்கு வந்து ஒரு நைவேத்தியம் பண்ணிட்டு ஒரு 4 பேருக்கு தானம் பண்ணா முடியுது. ஹாஸ்பிட்டல் வெளியே உட்காந்துருப்பாங்க நிறைய பேர், அவங்களுக்கு தானம் பண்ணா பிரச்சனை முடிஞ்சுது. யூனிவர்சிட்டியில வேலை செய்யறாங்கன்னா யூனிவர்சிட்டி வெளியெல்லாம் சும்மா டைம் பாஸ்க்கு உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தாவே பிரச்சனை வரும். நான் வந்து இப்போ ஒரு விஷயம் சொன்னேன், நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் வந்து அவ்வளவு துல்லியமாக இருக்கும் அப்படின்னு. ரீசெண்டாக ஒரு விஷயம் ஓகே இப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்னு எல்லார் மனசும் இயங்குது. ஆனால் வந்து நீங்கள் இதுக்கு முன்னதாகவே உங்களோட இன்ஸ்டா பேஜில் போட்டிருந்தீங்க என்ன அப்படின்னா, சில பொலிட்டிக்கல் ரீடர்ஸ் வந்து ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டை சந்திப்பாங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த விஷயம் இப்போ நடந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்னும் ஏதாவது பிரச்சனைகள் நடக்குமா? இந்த சூரிய கிரகணத்தினால தான் இந்த தாக்கம் இருக்கா சார்? அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பவ்யா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. ஃபுல்லான் பக்தி நேயர்களுக்கு வணக்கம், நமஸ்காரங்கள். சூரிய கிரகணமும் சரி, சந்திர கிரகணமும் ரொம்ப கிரகணம் அப்படிங்கிறது ஒரு கெட்ட சம்பவமாக தான் எடுத்துக்க முடியும். தட்ஸ் அன் அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட் பேசிக்கலாக. இந்த அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட்டில் பொதுவாக சூரியன் ராகுவோட சேர்றதும் சந்திரன் கேத்துவோட சேர்றதும் இது பொதுவாகவே வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சின்னு சொல்ல முடியாது. நான் பாம்பு கிரகங்கள்னு சொல்லுவோம், சாயா கிரகங்கள்னு சொல்லுவோம். அதுல போய் ராகு வந்து சூரியனை சாப்பிட்டுருவார், அதே மாதிரி சந்திரனை கேத்துவை சாப்பிட்டுருவார். இந்த மாதிரி இருக்கும்போது சாப்பிட்டுவார்னா இட் இஸ் நாட் ரியலி சாப்பிட்றது கிடையாது. அதுக்குள்ள ஃபுல்லா எங்கல் ஃபேன் அந்த ஷேடோக்குள்ள போயிட்டு வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல கருப்பா அப்படியே வெளியே வரும். அப்ப வந்து ராகு கேத்துலுங்கிற சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள், பாவ கிரகங்கள் மேல அந்த சூரியனாக இருக்கக்கூடிய, அதாவது சமஸ்தமா மண்டலத்துல பாத்தீங்கன்னா நவகிரகங்களுடைய லீடரே பாத்தீங்கன்னா சூரியன் தான். அவரு போய் இவ்வளவு அளவுக்கு ஒரு சாயாகிரகத்துல மாட்டும் போது சூரியனுக்குரிய காரகத்துவத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பாதிப்பு வரும். சிம்பிள்மா கும்பத்துல இந்த மாதிரி ஒரு கன்ஜங்ஷன் இப்ப நடக்க போறது. வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி
மத்தியானம் 3:26 7:56 வரைக்கும் இந்தியாவில் தெரியாது. ஆனால் அதோடைய தன்மைகள் தாக்கங்கள் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல மெயினாக யூஎஸ் மாதிரி, கலிஃபோர்னியா மாதிரி, அதே மாதிரி யூரோப்பியன் நேஷன்ஸ்லாம் அதிகமான ஒரு விஷயங்கள் நடக்கும். இப்போ யூஎஸ்ல தெரியாதுங்கிறதுனால ஒன்றுமே நடக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன் அதோட தாக்கங்கள் இருக்கும்னு. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் போட்டதான் ஐ திங்க் யூ ஆர் ரெஃபரிங். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ மகாராஷ்டிராவுடைய டெபுட்டி சிஎம் வந்து இந்த மாதிரி ஆனதுங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது, இது மட்டும் கிடையாது, மாதிரி நிறைய இடங்கள்ல கைது செய்யப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அடுத்த 3 மாதம் சாலிடாக பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கிரகணத்தோட பீடைங்கிறது அதிகமாக இருக்கும். +or-3 months ஸ்டார்ட் ஆகவே இல்லை, சூரிய கிரகணமே ஆரம்பிக்கல. 17ஆம் தேதி சூரிய கிரகணம். இன்னைக்கு நம்ம ஷூட் பண்ணுறோம் 29ஆம் தேதி. 10 நாள் 15 நாள் முன்னாடியே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னா +3 monthsக்கு அடுத்த சந்திர கிரகணம் வருது 3ஆம் தேதி மார்ச். அது இதோட வலிமை ஜாஸ்தியாக இருக்கும். சூரியனுடைய வீட்டிலே கன்ஜங்ஷன் இருக்கு. அதனால பல அரசியல்வாதிகளுக்கு கண்டம் உண்டு. நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகுறது, நிறைய பேருக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுறது, ஃப்ளைட் கிராஷ் ஆகுறது, சில பேர் கைது செய்யப்படுறது, சில பேருக்கு எனக்கு வேண்டாம்னு ரிசைன் பண்ணிட்டு வெளியே போயிடுவாங்க. அரசியல் வாழ்க்கையே வேண்டாம், இத்தோட அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சுது, என்னை விட்டுருங்கன்னு சொல்றது. சில பேர் மேல நிறைய பழி சுமத்தப்படுவது, சில பேருக்கு கேஸ் மேல கேஸ் விடுகிறதுங்கிற மாதிரி ரொம்ப கவனமா இருக்கணும். அதாவது அரசியல்வாதிகள் இன் எனி கார்னர், நான் சொல்ல தமிழ்நாடு மட்டும் கிடையாது, உலகெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகளும் இந்த டைம் பீரியட்ல ரொம்ப கவனமா இருக்கணும். மெயினா இந்த கிரகம் வந்து எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கும்பத்தில் நடக்குதுமா. 17ஆம் தேதி இந்த மாதிரி ஒரு கிரகணம் கும்பத்தில் நடக்கிறதுனால பொதுவா பார்லிமெண்ட்ரி அட்டாக் கூட ஆறக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா மெயினான எம்பி யார் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் பாதிப்புகள் ஆறுது. அதே மாதிரி எம்எல்ஏஸ் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ஆகுது. இன் ஜென்ரல் பியூரோக்ராட்ஸ் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ஆகுது. வெளியுறவுத்துறை சம்பந்தப்பட்டது அவங்களுக்குலாம் சில பிரச்சனைகள் வர்றது. பிரச்சனைகள் இன் வேரியஸ் ஃபார்ம், அசம்பாவிதங்களாக இருக்கலாம், கண்டங்களாக இருக்கலாம், இல்லை தேவையில்லாத சர்ச்சைகளில் மாட்டலாம், ஆடியோ வீடியோ சம்மந்தப்பட்ட டேப்ஸ்லாம் வெளியே வரலாம், அவங்கள பற்றி ரொம்ப மோசமாக எல்லாரும் எழுதுறது, பயங்கரமாக இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும். ஆனால் மோரார்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இந்த சமூகம்னு சொல்லுவோம், அதாவது என்ஜிஓ, பெரிய பெரிய தொண்டு நிறுவனங்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய தான தர்மங்கள் செய்யக்கூடிய நிறுவனங்கள் இல்லையா, பெரிய ஒரு பார்லிமெண்ட் மாதிரி கிளப்பு, இதுலலாம் வந்து பயங்கரமான தீ விபத்து, அசம்பாவிதம் இதெல்லாம் நடக்கும். அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா சேலம், நாமக்கல், திருச்சி இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃப்ளைட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏர்போர்ட்டில் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்ஸு இந்த மாதிரி இடங்கள்லாம் அதிக பாதிப்புகள். மெயினாக அரசு கட்டிடங்கள், அரசு நிலங்கள் இதுலலாம் வந்து பிரச்சனையாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமா மெயினாக. இதோடைய தன்மைகள் வந்து நிறைய நாடுகள்லையும் பிரதிபலிக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து சிசிலி அதில் மென்ஷன் பண்ணிக்கோம் அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில். சிசிலியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அளவுக்கு ஒரு சூறாவளி நடந்து ஒரு பனிச்சரிவுகள் பார்த்தீங்கன்னா லடாக்ல இதெல்லாம் வந்து இவ்வளோ அளவுக்கு பிரச்சனை கொடுக்கறதுங்கிறது ஆல்ரெடி முன்னாடி கணிச்சு போட்டிருந்தோம். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அடுத்த 3 மாதம் தான் பெருசாக பாதிப்புகள் கொடுக்குங்கிறது தான் என்னுடைய கணிப்பு.